கன்னி ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான திறமைகள் இருக்கும், அதிகப்படியான நாலேஜ் இருக்கும், எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படக்கூடிய திறமை இருக்கும். அது எல்லாமே இருந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்தா எந்த இடத்துல இருந்து எடுத்தோம், எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற ஒரு ஞாபக மறதி அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதிகப்படியாக ஞாபக திறன் இருந்தும் கூட அதை கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணாத ஒரு நபர்கள் அப்படின்றது இந்த ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய 6ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை, 7ஆம் இடத்துல சனி கண்டக சனியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷன் அப்படின்றது இருக்கும். சந்திரன் சனி சேர்க்கை, உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். சனி சமசப்தம பார்வையாக உங்களுடைய சந்திரனை பார்க்கறதுனால எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்லோ மோஷன், ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்ட இந்த கன்னிராசி என்பவர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிருவாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல, நமக்கு ஏன் நம்ம இப்படி ஒரு சுறுசுறுப்பை இழந்திருக்கும், எப்ப பார்த்தாலும் ரொம்ப தூக்கமா இருக்கு, ஏதோ ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, ஏதோ ஒரு தலை சுற்றல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஃபீவரிஷ், அதாவது ஒரு ஜலதோஷம், தலைவலி, இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இதனால மன ரீதியாக என்னால ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்க முடியாம சில இடத்துல பேக்லாக் ஆகுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்றது புணர்வு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த புணர்வு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் திருமண ஏற்பாடுகள் பண்றோமோ அந்த இடத்துல திருமணம் நிறுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு தோஷம் தான் இந்த புணர்வு தோஷம். ஒரு திருமணம் நிச்சயமாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் யாராவது ஒருத்தர் டேக் ஆஃப் ஆயிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் திடீர்னு இருந்தாப்புல நின்னு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இது எல்லாமே இந்த புணர்வு தோஷம் கொடுக்கும். அப்போ தற்காலிக சூழ்நிலையிலேயே புணர்வு தோஷம் இருக்கு அப்படின்னா, ஜாதக ரீதியாக இவர்கள் ஏற்கனவே புணர்வு தோஷத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா, சந்திரன் சனி சேர்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான், இந்த மாதிரியாகலாம் ஜாதக ரீதியாகவே அந்த புணர்வு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எதுவுமே நடந்திருக்காது. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள்ல நல்ல நல்ல பலன்கள், 2026 பலன்கள், அடுத்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள், பயிற்சி பலன்கள், இது எதுவுமே நடந்திருக்காது. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த மாதிரியான புணர்வு தோஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான சில தடைகளை அந்த புணர்வு தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆயாச்சு, குழந்தை பெறதுல பெரிய சிக்கல், அந்த குழந்தை பெறதுனால இவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் இருக்காது. இப்படியெல்லாம் ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்றதுனால அந்த குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சியில பிரச்சனை, இப்படி அடுத்தடுத்து சில தடைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால அதற்கு என்னென்ன மாதிரியான சில தெய்வ வழிபாட்டை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லா என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் வேலையில் இருந்தவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உறுதி. யார் யாருக்கெல்லாம் 6 மாசத்துக்கு மேலாக வேலை இல்லையோ, இல்ல போன மாசம் விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த மாசம் உங்களுக்கு வேலை மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால நல்ல ஒரு உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு உயர் பதவிகளை நோக்கி நீங்க மாற்றம் செய்யறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதத்துல அதை நோக்கி மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிச்சயமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. தொழில் ரீதியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர தன்மையோட இருக்கிறார். அதனால அந்த தொழில்ல புது புது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடையே வச்சிருக்கிறீங்க இந்த கன்னிராசி என்பவர்கள், ஒரு மளிகை கடையோ இல்ல ஏதோ ஒரு ஷாப், ரீட்டைல் ஷாப்
ஷாப் ஏதோ வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான சாஃப்ட்வேர் ஆப்பை நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆப் இப்போ அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரியாக உங்களுக்கு காமர்ஸ் மூலமாக உங்களுடைய ப்ராடக்ட்டை டெவலப் பண்றதுக்கு உண்டான சில ஆப் எல்லாம் நீங்க டெவலப் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த மாதம் இந்த தொழில் செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்க போகுது. தொழில்ல இருக்கக்கூடிய வருமான தடைகள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம். அந்த வருமான தடைகள் எல்லாமே கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்க போகுது. என்னதான் நீங்க தொழில் செஞ்சாலும் வெளியில கடன்காரனாகவே இருக்கிறீங்க. வெளி உலகத்திற்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கடன் வாங்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறீங்க. இதனால குடும்பத்துல ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை அசிங்கப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம். என்ன தொழில் செய்றீங்க, எல்லா இடத்துலயும் கடன் தான் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால அந்த கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்குண்டான சில வழிகளை தேடுவதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த பிப்ரவரி மாதம். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சில விஷயங்கள்ல யோகா பண்ணணும், உடற்பயிற்சிகள் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மனநிலைகள் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையோடு இயங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. கன்னி ராசி பெண்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அப்படின்றது இந்த மாதம் முக்கியமாக இருக்கும். காதல்னால சில தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்களே சுயமாக முடிவெடுத்து பெற்றோர்கள் கிட்ட சில தேவையில்லாத கெட்ட பெயர்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, மேல இருக்கிற விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க இன்னும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கலன்னு அர்த்தம். அப்படி பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.